திருச்செந்தூர் முருகன் கோயில் உலகின் ஒரே கடற்கரை ஆறுபடை வீடு. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்ற அழகிய கடற்கரை ஊரில் வங்கக்கடலின் அலைகள் தாலாட்டும் இடத்தில் நிற்கிறது. மாபெரும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இது. முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடு. ஆனால் ஒரே ஒரு கடற்கரை கோயில். கோயிலின் மூலவர் செந்தில்நாதர் அல்லது செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் வள்ளி தெய்வானை ஆகிய இருவருடனும் இங்கு காட்சி தருகிறார். இது பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை உணர்த்தும் தலம் என்று சிலர் கூறினாலும் முக்கியமாக சூரசம்ஹார தலம், வெற்றிவேல் தலம் என்று புகழப்படுகிறது. கோயில் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. கோயிலின் முகப்பு நேராக கடலை நோக்கி இருக்கிறது. நாழிக்கிணறு பாண்டிய மன்னர்கள் கட்டியது. சண்முக விலாசம் மண்டபம், 1000 கால் மண்டபம் போன்றவை உள்ளன. மிக உயரமான 9 நிலை ராஜகோபுரம் 137 அடி உயரம் உள்ளது. கடல் அலைகள் அடிக்கும்போதே முருகன் தரிசனம் தருவது போல அமைந்துள்ளது. ஸ்தல விருட்சம் பனைமரம், தீர்த்தம், நாழிக்கிணறு மற்றும் கடல் தீர்த்தம். இங்கு சூரசம்ஹாரம் முடிந்தவுடனேயே முருகன் கடலில் நீராடி வெற்றிவேலை ஏந்தி நிற்பதாக புராணம் சொல்கிறது. கோயில் வளாகம் 299 அடி வடக்கு தெற்கு திசையிலும் 213 அடி கிழக்கு மேற்கு திசையிலும் பரந்து விரிந்துள்ளது. உள் சன்னதிகளில் சண்முகர் சன்னதி, வள்ளி தெய்வானை சன்னதி, சிவன் சன்னதி உள்ளன. தினசரி 6 கால பூஜைகள் நடக்கின்றன. உஷத்காலம், காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, 2ஆம் காலம், அர்த்தஜாமம். திருவிழாக்களில் கந்த சஷ்டி, 6 நாட்கள் விரதம், சூரசம்ஹாரம், தைப்பூசம், காவடி, பால்குடம், பாதயாத்திரை ஆகியவை பிரபலம். திருச்செந்தூர் தூத்துக்குடி நகரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு. சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவு. கோயில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை பராமரிக்கிறது. புராணக் கதை மிக விரிவாக சொன்னால், திரளபதி யாகத்தில் தோன்றிய ஆறுமுக குழந்தை சிவனிடமிருந்து ஞான வேலை பெற்று சூரபத்மன் என்ற அசுரனை வெல்லச் சென்றார். பல நாட்கள் போர் நடந்தது. இறுதியில் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மன் மாமரமாக மாற முருகன் வேலால் இந்த மரத்தை 2ஆக உடைத்தார். ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியது. அதனால் முருகனுக்கு சேவலும் மயிலும் கொடி. சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் கடலில் நீராடி செந்திலாண்டவனாக இங்கு நின்றார். இந்த வெற்றியை கொண்டாடவே தைப்பூசம், சூரசம்ஹாரம், கந்த சஷ்டி திருவிழாக்கள் இங்கு பிரம்மாண்டமாக நடக்கின்றன. புராணத்தில் முருகன் தன் தந்தை சிவனை வழிபட விரும்பி மயன் என்ற தெய்வக் கட்டிடக் கலைஞரைக் கொண்டு இந்த கோயிலை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சூரபத்மன் போருக்கு முன்பும் பின்பும் முருகன் சிவனை வழிபட்டார்.